நீங்கள் பிளாக் ஹோலோட ஷேப் பார்த்துருக்கீங்களா, சிவலிங்கமோட ஷேப் பார்த்துருக்கீங்களா? ரெண்டுமே ஒன்றுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? ஸ்மூத் ஓவல் ஃபார்ம், சென்டர் ஃபோக்கஸ், பேஸ் சப்போர்ட். இது ஸ்டாச்சு இல்லை, இது ஒரு காஸ்மிக் டிசைன். பிளாக் ஹோல் எதையுமே டெஸ்ட்ராய் பண்ணாது, அதை அப்சர்வ் பண்ணும். நம்ம சிவன் அவர் டெஸ்ட்ராயர் இல்லை, அவர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். எஸ், அதுதான் உண்மை. பிளாக் ஹோல்குள்ளே எல்லாமே ஈர்க்கப்படும். உள்ளே போகிறது லைட்டு, ஸ்பீடு, டைமு எல்லாமே உள்ளே இழுக்கும், எஸ்கேப்பே ஆக முடியாது. சிவலிங்கம் அதே தான். காகபுஜண்டர் சித்தர் இதை பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்காரு. இந்த உலகம் முடியும் போது அழிவு நடக்காது, எல்லாமே திரும்பி ஒரே இடத்துக்குள் சேரும். அந்த இடம் கல் அல்ல. எல்லா பொருளும் ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு புல் பாயிண்ட்டுக்கு போய் சேரும். அதோட ஷேப் லிங்கம் மாதிரி தான் இருக்கும். சயின்ஸ் சொல்லுது பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. சயின்ஸுக்கு தெரியாத ஒன்று நம்ம ஆன்செஸ்டர்ஸ்க்கு எப்படி தெரிஞ்சுது?